பொது நீரோட்டத்தில் பங்கேற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இங்கே இருக்கக்கூடிய பட்டியலில் இருந்து வெளியேறி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அனைத்து சமூகத்திற்கும் சமமான நீதி வழங்கப்பட்டு இடப்பங்கீடு வழங்கப்பட்டு இந்த சமுதாயத்திற்கான உரிமையை மீட்டெடுத்து ஆட்சி தமிழர் எழுச்சி கழகத்தின் அழைப்பினை ஏற்று எழுச்சியுரையாற்ற வருகை புரிந்துள்ள வழக்கறிஞர் உழைக்கும் மக்கள் பாசறை தலைவர் திரு எழிலரசு அவர்களை வாழ்த்துரையாற்ற வரவேற்கிறோம். ஆண்டுகளாகவே சனநாயகம் எனும் வார்த்தையை கண்டிருக்கும் இந்த உலகிற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சனநாயகத்தை, தேர்தல் நடைமுறையை எடுத்துரைத்த தமிழ் இனத்தின் வாரிசுகளாக குடவோலை முறையை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி முடியாட்சி காலத்திலேயே குடியாட்சியை, சனநாயகத்தை நிறுவிய சோழர்களின் வாரிசாக, சேரர்களின் வாரிசாக, பாண்டியர்களின் வாரிசாக இங்கே நிலைநிறுத்தி சோழ அம்பதியில் பிறந்து பாண்டியர் பசுபதி பாண்டியரினுடைய பெயரில் தனிப்படையினை கட்டி சேர தேசத்தில் ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட சேர தேசத்தில் அவர்களை வளர்த்தெடுத்து அதன் தளபதிகளாக ஏ.கே. பாஸ் மற்றும் சேட்பாய் போன்றவர்களை உருவாக்கி இன்று அறக்களத்தில் இருந்து, மக்கள் களத்தில் இருந்து சனநாயக களத்திற்கு அரசியல் சமர் புரிவதற்காக, சனநாயக களத்தில் பொது நீரோட்டத்தில் கலப்பதற்காக இங்கே ஈழத்தமிழர் ஏ.ஜே. அருண் பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் உருவெடுக்கிறது தமிழர் எழுச்சி கழகம். அந்த தமிழர் எழுச்சி கழகத்தின் கொடி அறிமுக விழா மற்றும் அரசியல் பிரகடன விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வணங்கி உரையை துவங்குகிறது உழைக்கும் மக்கள் பாசறையுடைய தலைவர் உங்கள் அன்பு தோழன் எழிலரசு இளங்கீரன். இங்கே இந்த நிலத்தில், தமிழ் நிலத்தில், தமிழர் நிலத்தில் இங்கே சனநாயக களத்திற்கு, பொது நீரோட்டத்திற்கு உண்மையில் சொல்ல போனால் இந்த 2000 ஆண்டு காலத்தில் ஒரு தலைமை ஏற்று பொது நீரோட்டத்திற்கு நான் எனது சமூகத்தினுடைய மட்டுமல்ல அனைத்து சமூகத்தையும் ஒருங்கிணைத்து இதற்கு தலைமை ஏற்கிறேன் என்று 2000 ஆண்டுகளில் ஒரு அரசனாக, போர்ப்படை தளபதியாக உருவெடுத்திருப்பது எங்கள் அண்ணன் பசுபதியாருக்கு பிறகு ஏ.ஜே. அருண் பாண்டியர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனது அன்பு தோழர் மு.க. வையவன் அவர்கள் தனது உரையில் அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது ஒவ்வொரு தலைவர்களையும் தனித்தனியாக இங்கே கொள்கை பிரகடன தலைவர்களை எடுத்துரைத்தார்கள். அந்த 70 நடுவராக இருப்பது தமிழ் தேசிய சொற்படை தளபதி எங்கள் அன்பண்ணன் பழனி பாபா அவர்கள். பழனி பாபாவிற்கு முன்பு இருப்பவர்களையும் அதன் பின்பு இருப்பவர்களையும் ஒன்றிணைத்து பேசிவிடலாம். அப்படி அவர் அறிமுகப்படுத்தியதில் அவர் மிக சிறப்பாக வகுப்படுத்தார், அறிமுகப்படுத்தினார். அவர் ஒரு கோணத்தில் கூறினார். அடுத்ததாக அன்பண்ணன் தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர், உழைக்கும் தோழர்களுடைய தளபதியாக பரமக்குடியை வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் பீமா பாண்டியன் அவர்கள் ஒரு கோணத்தில் தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களை உங்களுக்கு படம் பிடித்து காட்டினார். ஆனால் அதற்கு முன்பு தலைவர் தமிழகத்தில் இருக்கிறார். எங்களது இந்த தமிழ் உலகில் முந்திரிக்காட்டு வேந்தன் பொன்பரப்பி தமிழரசன், தமிழ்
செல்லமாக அழைக்கப்படுகிற தமிழரசன் அதற்கு முன்பு உலக அரங்கில் தமிழனுக்கான தேசம் படைப்பதற்கு 13 உலக நாடுகளை எதிர்த்து களத்தில் நின்ற முப்படை கட்டி களத்தில் நின்ற புறநானூற்று வீரன் எங்கள் அன்பண்ணன் மேதகு பிரபாகரனும் மேதகு அன்பண்ணன் பிரபாகரன் அவர்களும் தமிழரசன் அவர்களும் ஆயுதம் கொடுத்து ஆரம்ப காலத்தில் பரிமாறிக்கொண்டே கொண்டார்கள். அவர்கள் மட்டும் 84க்கு பிறகும் இந்திய உளவுத்துறையை கூறியதற்கு பிறகும் ஒரு சிறத்தன்மையான முடிவெடுத்து இருவரும் இணைந்திருந்தால் இன்று தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த தளபதிகளில் அமைச்சர்களில் ஒருவராக அன்பன் பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்திருப்பார்கள். இந்த நாடு 2 நாடாக விடுதலை பெற்றிருக்கும். அப்படி விடுதலை பெற்ற இந்த நாட்டில் தலைமையை பொறுப்பேற்றிருப்பார். எப்படி என்றால், ஏனென்றால் 84 இருந்து 91 வரை 84 இருந்து 87 வரை எந்த தடையும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய புலிகளுக்கும் சரி, அங்கே இருந்த ஈழத்தினுடைய அனைத்து போர் படைகளுக்கும் சரி, அனைத்து குழுக்களுக்கும் சரி, இங்கு தடை இல்லை. அப்படி தடையில்லாமல் இருந்த காலத்தில் இங்கிருந்து தலைவரோடு பயணித்த முக்கியமான தலைவர்களில், தென்னக தலைவர்களில் முக்கியமானவர் அன்பன் பசுபதி பாண்டியன் அவர்கள். இங்க பிற்காலத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய தளபதி அன்பண்ணன் சுபமுத்துக்குமார் அவர்கள் என்ன பணியினை செய்தாரோ, அன்பண்ணன் ஜான்சன் அவர்கள் என்ன பணியினை செய்தார்களோ, அந்த பணியை 20 ஆண்டுகளுக்கு முன்பே, 30 ஆண்டுகளுக்கு முன்பே மிகவும் சீரும் சிறப்புமாக இங்கே இருக்கக்கூடிய எங்கள் படைக்கு, தமிழர்களுடைய விடுதலை படையான புலிகளுக்கு திரள் நிதியாக மட்டுமல்ல பொருளாகவும் தந்தவர். இங்க நிறைய பேர் நிதியை திரட்டிக்கிறாங்க, திரள் நிதியை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அது எங்க போய் சேர்ந்துச்சு அப்படின்றது தெரியாது. ஆனால் அன்பண்ணன் பசுபதியார் அவர்கள் திரள் நிதியை திரட்டி குருதியாகவும் மருந்தாகவும், அந்த மருந்து உடல் கட்டக்கூடிய மருந்தாகவும் இருக்கும், எதிரியுடைய உடலை விளக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட மருந்துகளை, அப்படிப்பட்ட உதவிகளை எங்கள் படைக்கு செய்தவர் அன்பண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். தமிழ் தேசிய தளத்தில் அன்பண்ணன் பசுபதி பாண்டியனை தவிர்த்து இன்னொருவரை எப்படி பேச முடியும்? இந்த இந்திய உளவுத்துறையும் திராவிட இந்த களவுத்துறையும் இணைந்து அண்ணனை ஒரு சமூகத்திற்குள், ஒரு சாதிக்குள் கொண்டு வந்து சிக்க வைத்துவிட்டது. இந்த சூழல் அவர் முதலில் அன்பு தம்பி அவர்கள் கூறிய அன்புக்குரிய இளையவர், உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர், தமிழ் தேசிய கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் மூட்ட ஐயன் அவர்கள் குறிப்பிடும் போது கூட கூறினார்கள், அங்கே இருக்கக்கூடிய பசுபதி பாண்டியன் குடும்பத்திற்கும் வெங்கடேச பாண்டியார் குடும்பத்திற்கும் தலைவர் அன்பண்ணன் பசுபதி பாண்டியனுக்கும் என்ன அன்றாடி சட்ட பங்காளி இல்லையா? கிடையாது. அங்கே உழைக்கும் மக்களுடைய, அது உப்பளமாக இருந்தாலும் சரி, வயல்காடாக இருந்தாலும் சரி, உழைக்கும் மக்களுடைய உழைப்பை அந்த கூட்டம் சுரண்டி இருந்தது. அந்த சுரண்டலுக்கு எதிராக அன்பண்ணன் களம் கண்டார். களம் காணும்போது எல்லாரும் வாயால் பேசினார்கள், அண்ணன் கையால் பேசினார். அண்ணனின் கை வெடித்தது. அப்படி வெடிக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நீங்கள் எந்த காலகட்டத்தில், பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில் இருக்கட்டும், அதற்கு பிறகாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய வணிகளுக்கு ஆயுதத்தால் யார் பதில் சொன்னாலும் தமிழ் நிலப்பரப்பில் அவர்கள் எந்த முத்திரை குத்தப்படுவார்களோ அந்த முத்திரை தான். அதற்கு முன்பு சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு நமது முதலில் இருக்கிறாரே ஐயா சுந்தரராஜனார் இருக்கிறாரே, அவர் போன்றவர்கள் மக்களிடம் இருந்து எடுத்து இருக்கக்கூடிய ஆண்டைகளிடமும் ஆதிக்க வர்க்கத்திடமும் இருந்து எடுத்து ஏழைப்பாளை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களை தீவிரவாதிகள் என்று கூறினார்கள், நக்சல் என்று கூறினார்கள். அவர்கள் குதிரையில் சென்று ஆண்டைகளுடைய அந்த கருவூலத்தை உடைத்து
அதன் தொடர்ச்சியாக ராமர் பாண்டியர், அன்பு தம்பி தீபக் பாண்டியர்கள் எல்லாம் களத்தில் தொடங்குகின்ற பொழுது அவர்கள் மீது இந்த அரசும் அதிகார வர்க்கமும் குத்திய முத்திரை வேறு. எனவே இந்த இயக்க அரசியலில் இருந்து சனநாயக அரசியலில் பொது நீரோட்டத்தில் பங்கு பெற்று இவர்களுக்கு எல்லாம் முன்மாதிரியாக இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுப்பொறுக்கிகள் எச்சைகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை மடைமாற்றி மக்களிடையே ஓட்டுக்காக மட்டும் மக்களை பயன்படுத்தக்கூடிய கூட்டத்திற்கு பதிலடி சொல்லும் விதமாகத்தான் இங்கே ஏஜே அருள்பாண்டியர் அவர்கள் தமிழர் எழுச்சி கழகத்தை உருவாக்கியுள்ளார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட இந்த தமிழர் எழுச்சி கழகமானது ஏதோ ஒரு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில போய் கூட்டணி அமைத்து கொடுக்கக்கூடிய அன்பு தம்பி கூறியது போல், அண்ணன் பீமா பாண்டியன் அவர்கள் கூறியது போல் இந்த தனித்த தொகுதி அப்படிலாம் கிடையாது. அது கூட்டணியா இருந்தாலும் தனிச்சு நின்னாலும் இது நான் கோரிக்கையாக வைக்கிறேன், அன்பு கட்டளையாக கூட வைக்கிறேன். தலைவரிடம் பொது தொகுதியில் தான் நிற்கிறோம், பொது தொகுதியில் தான் நிற்கிறோம். அது 2026 இருந்தாலும் சரி, 2031 இருந்தாலும் சரி, அதுக்கிடையில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தலைவர் பொது தொகுதியில் தான் நிற்க வேண்டும் என்பதை எனது அன்பு கட்டளை. பார்த்துக்குவோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம். அரசியல் விகிதம் எப்படி வந்து வகுக்கிறோமோ அப்படி வகுத்துக்குவோம், அவ்வளவுதான். வென்றெடுக்கணும்ல. மாற்றம் என்பது என்ன? புரட்சி தான். புரட்சி என்பது மாற்றம் தான். மாற்றம் என்னும் சொல்லை தவிர இது எதுவும் மாறாது. 1937 பட்டியல் உருவாக்கப்பட்ட போது முற்படுத்தப்பட்ட பட்டியல், பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் என்று உருவாக்கும் போது பட்டியலாக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் என்று இன்று சொல்லக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் என்று பட்டியலிட்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியல் உருவாக்கும் பொழுது அந்த பட்டியலில் சேர்வதற்கு 9 கூறுகள் இருந்தது. அந்த 9 கூறுகளில் ஒரு கூறு கூட இல்லாத தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த பட்டியலில் இணைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அன்று அதிகாரத்தில் ஆதிக்க வெறியோடு இருந்த சமூகத்தை, சமூக தலைவர்களை நெஞ்சுறுதியான நேருக்கு நேர் களத்தில் சந்தித்தது தேவேந்திர குல வேளாளர்கள் தான். அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களை உயர்வில் இருந்து இறக்கிவிட வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய வீரத்தை முனைமலங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த திட்டமிட்டு 1937 உருவாக்கப்பட்ட இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் என்று பொதுவான இந்த அரசாணை வருவதற்கு முன்பு 7 பிரிவுகளாக இருந்த ஒவ்வொரு பிரிவுகளையும் பாருங்கள். அந்தந்த பகுதியிலே சுயதேவை கூட்டு கிராமத்திலே கிட்டத்தட்ட அந்த நிர்வாக, ஆட்சி நிர்வாகம் இருக்கும் அல்லவா, நீர்க்கட்டியாக இருந்தாலும் சரி, மடைமாற்றியாக இருந்தாலும் சரி, அந்த வயலுக்கான, பாசனத்துக்கான, வேளாணுக்கான நிர்வாகம் இருக்கிறது அல்லவா. தற்பொழுது மாவட்ட ஆட்சியாளர் பணி செய்கிறார் அல்லவா, ஆற்று தண்ணீரை திறந்து விடுவதற்கு அங்க இருக்கக்கூடிய நிலத்தை யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சார்கள் அல்லவா. அந்த பணியை செய்தது தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான். அப்படிப்பட்ட சமூகத்தை நீங்கள் இரட்டடிப்பு செய்து ஆட்சி அதிகாரத்தில், அரசியல் வானில், ஜனநாயக களத்தில், ஓட்டு வாக்கு வங்கிகளை தேடக்கூடிய இடத்தில் நீங்கள் தனித்தொகுதியை அளித்து பட்டியலினத்தில் வைத்து மறைத்து இருந்தாலும் மழை திறந்த வெள்ளமாக பொது நிறுவனத்தில் கலப்பதற்காக ஏதோ ஏஜே அருள்பாண்டியன் போன்றோர் தலையெடுத்து விட்டார். அதை யாராலும் தடுக்க முடியாது. சரி, நாங்க போர்க்களத்துல இருந்தோம். போர்க்களத்துக்கு பிறகும் நாங்கள் களமாடி வீரத்திலே சொல்வதற்காக ஐயா பாலா சுந்தரராஜன் அவர்கள் இருக்கின்றார், அன்பண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் இருக்கின்றார். இந்த சமூகம் இன்டலெக்சுவல் என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த சமூகமா இல்லையா என்பதற்கு விடையளிக்கத்தான் தனது அன்பு தாத்தன் பாவாணர் அடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். யாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் அப்படின்னு பாரதியார் பாடியிருப்பாரு. ஆனால் அதை உணர்ந்து, அதை நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதான் சரியான மொழி, இனிதான மொழி, உயர்வான மொழி, அதை
17க்கு மிகாத மொழிகளை படித்து 17 மொழிகளோடு பிரெஞ்சில் இருந்து, லத்தீனில் இருந்து, ஜெர்மனியில் இருந்து, ஹீப்ருவில் இருந்து, பார்சியில் இருந்து 17 மொழிகள் படித்து தமிழ் இலக்கணத்தை ஒப்பிட்டு தமிழுடைய வேர்ச்சொலை தேடி கண்டுபிடித்து நமக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்தும் வெளியில் தெரியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? 3 கவிதை புத்தகம், 4 புத்தகம், 5 புத்தகம் எழுதிய புலவர்களாக இருக்கட்டும், அறிஞர்களாக இருக்கட்டும், அனைவரும் இங்கே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் புரட்சி பாவலன் என்றும் புரட்சி பேரரசன் என்றும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் 150க்கும் மேற்பட்ட புத்தகங்களை தமிழன்னையினுடைய ஆளுமையை, தமிழன்னையினுடைய மீட்சியை, அதிகாரத்தை, தமிழன்னையினுடைய சிறப்பை, இனிப்பை, தொன்மையை, வன்மையை இங்கே தனது இலக்கண இலக்கிய குறிப்புகளால், தனது கட்டுரைகளால், தனது பகுப்பாய்வுகளால் இந்த உலகுக்கு எடுத்துரைத்த எங்களது தாத்தன் தேவனைய பாவன். நீங்க இனிமே முடிவு பண்ணிய உங்க சமுதாயத்தினுடைய தலைவரை சொல்லுங்கள் என்றால் தாத்தன் தேவனைய பாவனாரை தான் சொல்லணும். உலக தமிழர் கழகம் கட்டி, உலக தமிழ்ச்சங்க மாநாடு நடத்தி, அது பரமக்குடியிலே ஒரு மாநாடை ஒருங்கிணைத்தார். அந்த ஒருங்கிணைத்ததில் தாத்தனோட இருந்தவர்களில் எனது தந்தையார் இளைஞர் என்றும் ஒருவர் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள். அந்த பெருமையில் நான் பேசுகிறேன். அந்த பெருமையில் அன்பு தோழர் ஏ அருண்பாண்டியன் அவர்களோடு கை கொடுக்கிறோம். அதற்கு அடுத்ததாக பெரியவர் சேகரன், இமானுவேல் சேகரன். இவரை பத்தி சொல்லணும்னா நம்ம ஆளுங்களும் சரி, ராணுவத்தில் இருந்தாரு, வந்தாரு, பேசினாரு. அது மாதிரி அவர் ஒரு தலைச்சிறந்த விளையாட்டு வீரர். தெரியுமா யாருக்காவது? 16 வயதில் மாவட்ட அணியில் எந்த விளையாட்டு தெரியுமா? கால்பந்தாட்டத்தில் மாவட்ட அணியில் தலைவராக தலைமை பொறுப்பேற்று தமிழக அளவில் விளையாட்டை சந்தித்தவர். அவர் ராணுவத்திற்கு செல்லாமல் இருந்திருந்தால் ஒரு தலைச்சிறந்த கால்பந்தாட்ட வீரராக, தலைச்சிறந்த வீரராக, தலைச்சிறந்த வழிநடத்துனராக இங்கே வளம் வந்திருக்கிறார். அவர் கட்டி எழுப்பிய இயக்கம் ஏதோ முதல் நாள் ராணுவத்திலிருந்து வந்தாரு, மறுநாள் கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால விளைவு இறந்துட்டாரு அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் என்கின்ற இயக்கத்தை ஒருங்கிணைத்து கட்டியவர் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்கள், தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள். ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் இப்படி இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுடைய தலைவர்களுடைய வேலையை, பணியை, ஆற்றலை இங்கே சுருக்கிதான் வைத்துள்ளார்கள். ஊடகங்களாக இருக்கட்டும், வரலாற்று அறிஞர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய நமது தலைவர்களாக இருக்கட்டும், அனைவரும் அவர்களை விரித்து பார்வையில் பார்த்ததில்லை. விரித்து இங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு சொல்வதில்லை. அரசியல் களத்தில் அந்த பணியையும் பசுபதியார் தனிப்படை எப்படி போராட்ட களத்தில் தனக்கான ஒரு முத்திரையை பதித்ததோ அதுபோன்று அரசியல் அரங்கில் அரசியல் பயிற்றுவித்து இங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை நாளைய அரசியல் வானில் மிளிர செய்வது உட்பட பணிகளை இங்கே தமிழர் எழுச்சி கழகம் காணும் என்பதுதான் இங்கே தலைவர் அவர்களுடைய கோட்பாடு. அதற்கு அடுத்ததாக தமிழ் தேசிய சொற்படை தளபதி பழனி பாபா அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது அவருடைய சிறை நண்பர் எங்களது தலைவர் தமிழரசன் அவர்கள், தமிழ்நாடு விடுதலை படையை கட்டியெழுப்பிய தமிழரசன் அவர்கள், அவர் தமிழ்நாடு விடுதலை படையை கட்டியெழுப்பி இங்கே படையாக, ராணுவமாக அன்புக்கினிய இளையவர் மூத்த வழக்கறிஞர் கூறும் பொழுது
இங்க இருக்கக்கூடிய அரசியல் அல்லது சனநாயக அரசியல் எப்படி ஆட்சி அதிகாரத்தை ஒன்று சனநாயக முறையில் கைப்பற்ற வேண்டும் அல்லது ரஷ்யாவில் சீனாவில் நடந்தது போல் படை கட்டி கைப்பற்ற வேண்டும் என்று கூறினார்களே, அது போன்று கைப்பற்றுவதற்காக படை கட்டியவர் தமிழரசன் அவர்கள். அவர் அது போன்று மக்கள் திரள் சக்தியாக திரளும் பொழுது அவர் எங்கே மக்களை வென்றெடுத்துவார்கள் என்று கூறி அங்கே போலியாக ஒரு மோதலை ஏற்படுத்தி மக்களால் கொல்லப்பட்டதாக நாடகமாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தமிழரசன் அவர்கள் சட்டத்தின் பால் நின்றிருக்கிறார். சட்டத்தின் பால் நின்றுதான் இன்று முந்திரி காடுகளில் முந்திரிக்காக சங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னோடி தலைவர் தமிழரசன் அவர்கள். அதுபோன்று நாம் படையாகவும் நிற்போம், சட்டமாகவும் நிற்போம், சனநாயக களத்திலும் நிற்போம் என்று அன்பு தோழர் ஏஜே அன்புபாண்டியர் அவர்களால் அழைப்புகள் விடுத்துதான் இந்த தமிழர் எழுச்சி கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சமுதாயத்துக்குள்ளோ இல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளோ அவர்களது வீழ்ச்சியும் சரி அவரது ஆற்றலும் சரி முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய அன்பு தோழர் தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் A.K. பூமிராஜன் யாதவ் அவர்கள், அன்பு தோழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ராசாகிருஷ்ணன் அவர்கள், அன்பண்ணன் தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் பீமா பாணி அவர்கள், அன்புக்கினிய மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் முக வையவன் அவர்கள், தமிழ் தேசிய கழகத்தினுடைய தலைவர் வையவன் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒத்தக்கடை நண்பர்கள் என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கினிய தோழர் காளிமுத்து அவர்கள், இது போன்றவர்கள்லாம் நாங்கள் கூடிதான் இந்த பொது நீரோட்டத்தில் பயணிப்பதற்காக தமிழ் தேசிய தமிழர் எழுச்சி கழகம் உருவாக்க வேண்டும். அந்த பேர் தேர்ந்தெடுப்பதற்குள்ள அவர் பட்ட பாடு. முதல்ல ஒரு பேர் தேர்ந்தெடுத்துட்டு மூணுல போனா அந்த பேருக்கு ஏற்கனவே 2 பேர் சண்டை போயிருப்போம். இன்னொரு பேர் சொல்லுவோம், அவர் சொல்லிட்டு அந்த பேர். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்? கழகம் கட்சி வேணாம், கழகமா உருவாகுவோம். உறுப்புகள் அனைத்துக்கும் சரிநிகர சமமான அதிகாரம் அளித்து கழகமா உருவாகும். அந்த கழகம் என்ன செய்ய போகுது? எழுச்சியை உருவாக்க போகுது. எங்க எழுச்சியை உருவாக்க போகுது? தமிழர் நிலத்தில், தமிழர் மத்தியில் தமிழர்களுக்கான எழுச்சியை பிரகடனப்படுத்த போகிறது. எனவே அது தமிழர் எழுச்சி கழகமாக இருக்கட்டும் என்று முடிவாக தலைவர் ஏஜே அருள்பாண்டியன் அவர்கள் இந்த பெயரை தேர்ந்தெடுத்தார். எங்கள் அண்ணன் முப்படை கட்டினார். ஈழத்தில் மேதகு அன்பண்ணன் பிரபாகரன் எங்களால் அன்பு தம்பிகளால் கரிகாலன் என்று போற்றுதலோடு அழைக்கப்படக்கூடியவர். அவர்களுடைய மூத்தவர்கள் சமகால போராளிகள், சமகால தலைவர்களால் தம்பி என்று அழைக்கப்படக்கூடிய எங்கள் அன்பண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் படை கட்டினார். அரசியலில் கவனத்தை செலுத்த சிறிது இடர்விட்டார். அதனுடைய விளைவு இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு ஒரு பின்னடைவு. மீண்டும் எழும் தமிழர்களுடைய நிலம் ஈழத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும். அதுபோன்று இங்கே தமிழர் நிலத்தில், தமிழகத்தில், இந்திய ஒன்றியத்தில் உறுப்பு நாடாக இருக்கக்கூடிய மாநிலமான தமிழ்நாடு உறுப்பு நாடாக இருந்து இங்க இருக்கக்கூடிய சனநாயக தேர்தலை எதிர்கொண்டாலும் சரி, இல்லை அடுத்தடுத்த தலைமுறையினுடைய வீக்கத்தின் அடிப்படையில் இந்த இனத்துக்கான இறையாண்மை, இந்த மொழிக்கான பேராண்மை அங்கீகரிக்கப்பட்டு தனி நாடாக முடிசூடிக்கொண்டு அது சனநாயக நிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நடந்தாலும் சரி, எந்த தருணத்திலும் தமிழர் எழுச்சி கழகம் வீடு நடையோடு சட்டமன்றத்தையும் சரி, நாடாளுமன்றத்தையும் சரி எதிர்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர சமுதாயம் மக்கள் பொது நீரோட்டத்தில் பங்கேற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இங்கே இருக்கக்கூடிய பட்டியலில் இருந்து வெளியேறி சாதிவாரி கணக்கெடுப்பு
கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அனைத்து சமூகத்திற்கும் சமமான நீதி வழங்கப்பட்டு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இந்த சமுதாயத்திற்கான உரிமையை மீட்டெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் தமிழர் எழுச்சி கழகம்